சட்டப்பேரவையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பண்ண போக அதற்கு கடுப்பான நம்மளுடைய உதயநிதி வீட்டுக்கு போயிட்டு முதலமைச்சர் விஜயுடைய பர்சனலை இழுத்து ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாரு. தோ இரு உன்னை பத்தி மட்டும் கிடையாது, உன்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி என்ன, ஜாகிரபி என்ன, சோசியல் சயின்ஸ் என்ன, எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறோம் பாருன்னு தோண்டி எடுத்து அங்க அவரை போட்டு எல்லாருமே டிவி சப்போர்ட்ஸ் எல்லாம் பொழந்துகிட்டு இருக்காங்க. தலைவா, உங்களை நான் வந்து இப்ப காப்பாத்த வரேன் பாருன்ட்டு அதுல ஒரு ப்ரௌடு கொத்தடிமை அன்பானந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் வந்து ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டான். முதலமைச்சர் விஜய் பத்தி தப்பா பேசினது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை இழுத்து, குறிப்பா அவருடைய சன்னான ஜேசன் சஞ்சய் அவரையுமே இழுத்து பேசுறதுனால அவனை நேத்து குஜிலி மிஸ்து பண்ண போலீஸ் வந்து வலை வீசி தேடி இருக்காங்க. உங்க 2 பேரையுமே நான் வந்து காப்பாத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு நடிகை திரிஷா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அமைதியா தான் இருந்தாங்க. திடீர்னு முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த போட்டோவை போட்டு அவருக்கு பர்த்டே விஷ் வந்து சொல்ல போக அது ஒரு பக்கம் பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது. உங்க எல்லாரையுமே நான் வந்து காப்பாத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு புது படம் நடிக்கிறார் போல. அந்த படத்துடைய பெயர் வெளியீட்டு விழால அவர் ஒரு விஷயத்த பேச போக இவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவர் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னே தெரியல. இவங்களுக்கு உண்டான சம்பந்தமான விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு தப்பா தேவையில்லாம பேசி எல்லாருமே இன்னைக்கு இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னே தெரியல. கண்டிப்பா இதெல்லாம் குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் விஜய் வந்து என்ன பண்ணாரு, இவங்க என்ன சொன்னாங்களோ, அதாவது டிஎம்கே என்ன வந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்களோ, வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், ஏன் வந்து மௌனமாவே இருக்கிறீங்க, அதற்காகவா உங்களை மக்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை தானே பண்ணாரு. நீங்க சொன்ன மாதிரியே தானே பேசினாரு. அதுக்கு ஏன்பா அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது இந்த டிஎம்கே பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லாம். அதாவது தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் குறிச்சும் அவர் ஆட்சியை குறிச்சுமே சோஃபா மாடல் ஆச்சு, குதிரை பேரம் வந்து பண்ணி இந்த மாதிரி எதிர்கட்சி எல்லாத்தையுமே அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற அந்த காண்டுல இவங்க அவதூறுகளை அள்ளி வீச போக அங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விஜய்க்கு கொஞ்சமாச்சும் கோபம் வராதா? அவர் ஒரு குட்டி கதையை சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ட்டு எம்கே ஸ்டாலினை போட்டு வச்சு செஞ்சிட்டாரு, கலாச்சி தள்ளிட்டாரு. In the face of evil is itself evil. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை முடிக்கக்குள்ள ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசுறதுக்கு எனக்கும் தெரியும், எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கும் தெரியும், ஆனா நாங்கெல்லாம் வந்து அதை பேசாம இருக்கோம். அந்த மாதிரி எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு மக்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை பேசினாங்கன்னா அதை கண்டிப்பா நாங்க வந்து ஏத்துப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையே அவர் சொல்லியிருப்பாரு. இதை கூட புரிஞ்சுக்க முடியாம வீட்டுக்கு ஓடி போயிட்டு அங்க போயிட்டு ஒரு கேவலமான ஒரு ட்விட்டர் வந்து போடுறாரு நம்ம எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். செங்கல்பட்டுல கணவனை தேடுகின்ற மனைவி பத்தியான கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு பர்சனலா, அதாவது முதலமைச்சர் விஜயோட பர்சனலை இழுத்து பேசுறதுனால எல்லாருமே வந்து காண்டாயிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க எம்கே ஸ்டாலின் அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தாரு. அவரு அரசியல்ல இருக்காரு. அவரை இழுத்து பேசுறதுன்றது இங்க அரசியலுக்கு உட்பட்டது. இங்க இவங்க பண்ண விஷயங்கள்லாம் பர்சனலா இழுத்து பேசினா எந்த மாதிரி இன்னைக்கு விளைவுகள் இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு டிஎம்கே வந்து கண் கூட வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா பத்திக்கிட்டு எரியுது, தெரிக்குது. ட்விட்டருக்குள்ள இன்ஸ்டாகிராமுக்குள்ள எல்லாம் போகவே முடியல. இவங்க என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வருவோம். ஆனா இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சரா இருந்த அவரை குறிச்சு பேசுறாரு. இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல எம்கே ஸ்டாலின் அவர்களுமே இருக்காங்க, இவங்களுமே இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ளார அரசியல் பேசக்குள்ளார அரசியலை பத்தி மட்டும் பேசணும்.
சங்கீதா முதலமைச்சர் விஜயுடைய இப்பயும் லீகல் மனைவியா தான் இருக்காங்க. அவங்க என்னைக்காவது பொது வெளியில வந்து பேட்டியோ இல்ல இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த மாதிரி பேசியிருக்காங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரவே கிடையாது. கோர்ட்ல அவங்க கொடுத்த அந்த டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட எவனோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் காரணத்துக்காக வெளியிட்டு எப்படியாவது ஒரு அவதூறை பரப்பணும்னு நினைச்சாங்க. அது வந்து முடியல. அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சங்கீதா வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்க போறாங்க முதலமைச்சர் விஜய் எதிர்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே இல்லைன்னு வைங்களேன். சோ எப்படியாவது ட்ரிகர் பண்ணணும் இல்லையா? என்னதான் நம்ம பால் போட்டாலும் எல்லா பாலும் சிக்ஸரா வந்துகிட்டு இருக்கே, ஒரு பாலாச்சும் ஒரு போல்டாச்சும் ஆக்கணுமேன்றதுக்காக இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து கேவலமா முதலமைச்சர் விஜயோட பர்சனல் எழுத்து பேசுனதுனால இப்ப இவருடைய ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல இந்த ஸ்ரீநிதின்னு நினைக்கிறேன், சாரி ஸ்ரீ ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உதயநிதி சார் நம்ம 2 பேரும் கிரீன் பார்க் ஹோட்டல்ல என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த நடிகை ஸ்ரீரெட்டி வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருப்பாங்க. அதை எடுத்து வச்சு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிவிதான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய ஒரு ரீட்வீட்டை வந்து பண்ணியிருப்பாரு. அவங்க காலை தூக்கி காட்டுகின்ற அந்த ரீட்வீட்டை வந்து 2 மணிக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அதை போட்டு அந்த சமயத்துல எல்லாரும் பயங்கரமா பொழந்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் வந்து ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரு. திருமணமான பிறகும் இவரு அந்த நடிகையின் மீது உள்ள ஆசையினால எனக்கு அந்த நடிகை வந்து வாங்கித்தாங்க, எனக்கு அந்த நடிகை வேணும், அந்த நடிகை வந்து பொம்மை கடையில தெருக்கடையில விற்கிற பொம்மை போல அப்படியே வாங்கி ஒரு கையில வந்து கொடுத்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடம் பிடிச்சிருக்காரு. அதற்கு வந்து பால்டாயிலுமே ஒரு குடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸுமே அப்ப வந்திருந்தது. பல்வேறு ஆர்டிகலுமே அதை குறிச்சு வந்து வந்திருந்தது. சோ அதெல்லாம் எடுத்து வச்சு போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பால்டாயில குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பால்டாயில் போய காப்பாத்துறதுக்காக அவரோட குடும்பமே எங்க அண்ணன் எடப்பாடியார் கிட்ட தவழ்ந்து வந்தாங்க. சார் இந்த சம்பவத்தை மறந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இவர் தான்பா ட்விட்டு போட்டாரு, இவர் அடிக்கிறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவருடைய குடும்ப வரலாறு, அதாவது கருணாநிதி காலத்துல இருந்து தொடங்கி இவருடைய தந்தையான MK ஸ்டாலின் அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்களோ, என்னென்ன லீலைகள்லாம் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க. குறிப்பா MK ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சரா இருந்த இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப பண்ணாங்களோ அதை குறிச்சு அமைச்சர்கள்லாம் முன்னாள் MLAக்கெல்லாம் மேடை பேச்சுகள்ல பேசின விஷயங்களை ஒழுங்கா கஞ்சிய குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர்வம்ப தூக்கி தலைமையில வச்சுக்கிறது எடுத்து வந்து போட்டுக்கிட்டு வராங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு ஓமைக்காக தான் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி உங்க அப்பாவை தோக்கடிச்சிட்டோம் பாருங்க, இனிமேலாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுங்க, அதற்கு நாங்க வந்து பதில் தரோம் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து முடிஞ்சிருக்கும். எங்க அப்பாவுக்குமே அவமானம் வந்து கம்மியா ஏற்பட்டு. ஆனா நான் இப்ப அதுக்கு முட்டு கொடுக்குறேன் பாரு, அதற்கு எதுக்கான ரியாக்ஷனை காட்டுறேன் பாருன்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஃபேமிலியை பத்தி பேச போக அது வந்து இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது இந்த டைலாக்ல வரும் இல்லையா, காலாங்காத்தால கழுத்து வரைக்கும் உனக்கு சோறு போட்டு கூட்டுட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை இன்னைக்கு அவருடைய தந்தையான MK ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்கள் வந்து தேடி கொடுத்திருக்காரு. அப்படிதான் ஃபயர் மோட்ல போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா எல்லாமே. இந்த பாத்திமா பாபுன்னு டிவியில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்து நல்ல பிள்ளை தானப்ப நிர்வாணமா ஓட விட்டாங்க மவுண்ட் ரோட்ல. MK ஸ்டாலின் கதை சிலோன் லைலா ரொம்ப பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்னவங்களுக்கு எல்லாம் தெரியாது. மரியாதைக்குரிய அமைச்சருக்கு தெரியும் சிலோன் லைலா யாருன்னு. சிலோன் லைலா மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டு தற்கொலை செய்து கொண்டாள். எக்மோர்ல ஒரு லாட்ஜ்ல. எக்மோர் லாட்ஜ்ல யாரால தெரியுமா? MK ஸ்டாலினால. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? பாவம்
அவரே செவனேன்னு தோத்துட்டு கல்யாணமா போயிட்டு ஒப்பாரிகளை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு எம்.கே. ஸ்டாலின். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ஏன்னா இனிமேட்டு ஒரு 5 வருஷத்துக்கு சட்டசபைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. சோ இடைத்தேர்தலில் நிக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி அவர் வழியில போயிட்டு இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவருடைய வரலாறு மொத்தத்தையுமே தோண்டி எடுத்து இப்ப இருக்கக்கூடிய ஜென்சிக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்கிற வேலைய இந்த ஆள் வந்து பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து எம்.கே. ஸ்டாலின் வந்து சீமான் ஒரு காலத்துல எப்படி எதிரும் புரியுதுமா வந்து இருந்தாங்க, அவரோட சேர்ந்து ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிருக்காரு. பாருங்க, இங்க அரசியல்ல மட்டும் கிடையாது, பலருடைய வாழ்க்கையிலுமே எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுலதான் மண்ணள்ளி போடணும்னு பார்த்திருக்காரு இந்த உதயநிதி. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி போயிட்டு இருந்தது வைங்களேன். நேத்து ஒரு ப்ரௌடு கொத்தடிமை வந்து மாட்டிருக்கான். அவனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பானந்தன் ஆரியப்பனா. அவன் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்து விட்டு இருக்கான். இந்த மாதிரி முதலமைச்சரை குறிச்சு தவறா பேசுறாங்க, அது ஓகே. இன்னொரு பக்கம் நடிகை திரிஷா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுறாங்க, அது கூட ஓகேன்னு வைங்களேன். சங்கீதாவை கூட இழுக்கிறாங்க, அது கூட ஓகே. இதெல்லாம் மீறி முதலமைச்சர் விஜய் பையனான ஜேசன் சஞ்சய் அவரை இழுத்து பேசியிருக்கான் இவன். அதாவது ஜேசன் சஞ்சய் வந்து போன் பண்றாங்களா, இவர் வந்து எடுத்து பேசுறாரா, உங்க அப்பாவா, உங்க அப்பா உங்க வீட்டுல காணோமா, அப்படியா, எங்கேயாவது நடிகை கூட வந்து இருப்பாரு, பனையூர்ல போயிட்டு தேடாதப்பா, அங்க வந்து வேற ஒரு நடிகை இருப்பாங்க. முதலமைச்சரோட பையன் ஜேசன் சஞ்சய். சொல்லுங்க ஜேசன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டா, அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினம்பாக்கத்துல இருப்பாரு. பட்டினமாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆளை இந்த தமிழக மக்களே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவதூறா பேசுறான். அது மட்டும் இல்லாம சிஎம்கே அவர் வந்து வார்னிங் கொடுக்குறாராம். சிஎம் சார் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு இவர் வந்து வார்னிங் கொடுக்குறாராம். விடுவாங்களா? பார்த்து இருந்துக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. சோ இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக, இவனை வச்சு குஜிலி மஸ்து பண்றதுக்காக தமிழக காவல்துறை வந்து நைட்டு 1 மணிக்கு இவன் வீட்டுல ரைடு போயிருக்காங்க. இவனை தொக்கா தூக்கிட்டு வரலாம் அப்படின்றதுதான் பிளானு. ஆனா இவன் பாத்தீங்கன்னா எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டான். அங்க இவனை வந்து இவன் வீட்டுல வந்து அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். போலீஸை வந்து வீட்டுக்குள்ளாரூர்ல ஆக்சுவலி வந்து அது ஒரு தவறான விஷயம் தான். இந்த மாதிரி 1 மணிக்கெல்லாம் இவனை கைது பண்ண போயிருக்காரு. பட்ட பகல்ல மதியானம் 1 மணிக்கு எல்லாரும் பாக்குற மாதிரி இவனை அடிச்சு இழுத்துட்டு வந்து கைது பண்ணிருக்கணும். அப்பதான் இவனுங்களுக்கு எல்லாம் சொரணம் வரும். அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது இந்த மாதிரி ஒரு கேவலமான. ஏண்டா இங்க முதலமைச்சரை அவர் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை விமர்சிக்கலாம், இல்ல அவர் அமைச்சரவையில இருக்கிறவங்களை விமர்சிக்கலாம், எம்எல்ஏக்களை விமர்சிக்கலாம். இவங்க எல்லாம் பொது வாழ்க்கையில இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம அவர் பையன் எங்கேயோ போயிட்டு படம் எடுத்துக்கிட்டு அவர் மாட்டும் அவர் வேலை உண்டு செவனேன்னு இருக்காரு. அவரை பிடிச்சி அசிங்கப்படுத்திருக்கான் இந்த நாய். இவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணக்கூடாது, ஏன் வந்து இந்த கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவனுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கொத்தடிமைகள்லாம் நேத்து வந்து பயங்கரமா கதறி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜூலியை பத்தி தான் தெரியுமே, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவன் அப்படி என்னதான் பேசி வச்சிருக்கான்னு உள்ள போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப மட்டமா பேசி வச்சிருக்கான். இந்த அளவுக்கு எல்லாம் கண்டிப்பா விடவே கூடாது. இதற்கு சப்போர்ட் பண்ணியும் சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கருத்து சுதந்திரம் தானே, ஏதோ பேசிட்டு போறாரு, இவரை வந்து விட்டலாமே அப்படின்ட்டு விட்டாக்கா நாளைக்கு வந்து இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப மட்டமா விமர்சனம் பண்ணக்கூடிய, தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏங்க உங்க குடும்பத்தை பத்தி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அவனே அரெஸ்ட் பண்ண துப்பு இல்ல, அப்புறம் எங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயங்களை இந்தியா ஃபுல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி இங்க ஒரு நடிகர் விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவங்களுடைய பேஜஸ் எல்லாம் என்கேஜ்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பேசினா இது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கே ஒரு தலைகுனிவான விஷயமாயிடும். அதனால இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாது, அறவே தவிர்க்கக்கூடிய ஒரு வேலைகள் தான். இப்படி நம்ம வந்து முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்க ஒரு பக்கம் திரிஷா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதுக்கு மேலேயும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டுலாம் கண்டிப்பா வந்து
பேச முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லாம ஒரு காமன் மேனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் சரியே கிடையாது. பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ, எல்லா தஞ்சால சரியா போடும் உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு, நான் சொல்லித்தான் செய்யறான். என்னதான் இங்க திரிஷா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் ஒரு நட்பு ரீதியா இருக்காங்க அப்படின்றதுலாம் சுத்தமா உண்மையே கிடையாது. இது நம்மளுடைய மனசாட்சிக்கே தெரியும். இதை ஜஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா இங்க எந்த மாதிரியான ஒரு பேச்சுமே வராது. எல்லாமே அடுத்த நியூஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான், இவங்களுக்கு கண்டென்ட் இதுல முடிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் ஏன் வந்து இவங்க 2 பேரும் பண்ண தவிர்க்கிறாங்கன்னு தெரியல. நேத்து அவங்க ஒரு போட்டோ, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல போக எல்லாரும் இந்த விஷயங்கள் உதயநிதி பண்ண அந்த விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தாங்க. அதை விட்டுட்டு அப்படியே இங்க வந்து இவங்களை போட்டு புலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த சினாரியோவே வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. அங்க பயங்கரமா போய்கிட்டு இருந்தது. உதயநிதியுடைய ஹிஸ்டரி, வரலாறு எல்லாத்தையும் போட்டு புலந்துகிட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஓவர் ஆகி இங்க வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வேலையை திரிஷா வந்து பார்த்து விட்டுறாங்க. நீங்கெல்லாம் ஒரு பக்கம் இருங்க, உங்களை வந்து நான் வந்து காப்பாத்துறேன். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி தான் கடைசியா வந்தாரு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் ஒரு படம் நடிக்க போறார் போல. அதனுடைய டைட்டில் வெளியீட்டு விழால இவர் ஒரு விஷயத்த பேச போக அதை எடுத்து எல்லாரும் புலக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துடைய பேர் என்னன்னு கேளுங்க, தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. பாருங்களேன், பாக்கெட்ல இருந்து ஒரு 10 பைசா எடுக்காத ஒரு கூட்டம் தான் இந்த ரஜினிகாந்தோடைய கூட்டம். இவங்க சொந்தமா நடத்தக்கூடிய அந்த ஸ்கூல்லயே டீச்சர்களுக்கு எல்லாம் சம்பளம் தர மாட்டாங்க, அந்த ஸ்கூலுக்கு வாடகை ஒழுங்கா கட்ட மாட்டாங்க. ஆனா இவங்க எடுக்கக்கூடிய அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து தர்மன் வச்சிருக்காங்களா. இதெல்லாம் இவரை வச்சு தயாரிக்கிறார் இல்லையா கமலஹாசன், அவரு கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாரா, ஏன் சார் இந்த அநியாயம் பண்றீங்க அப்படின்ட்டு. சரி, அதை விடுங்க, அது அவங்களுடைய பர்சனல். அதாவது அந்த மேடையில போயிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி நான் எது பேசினாலுமே எல்லாருமே இங்க குத்தம் சொல்ல எல்லாருமே வராங்க. நான் பேசினாலும் சரி பேசினாலும் சரி குத்தம் சொல்ல ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நான் பேசுற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதவங்களுக்கு, என்ன பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் பேசுற விஷயங்கள் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பி விட்டுட்டாரு. இப்பதானே கமலஹாசன் கூட சேர்ந்து இவர் வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு, அதுக்குள்ள இந்த நிலைமையா? இப்படியே போனாக்கா படம் முடிவுக்குள்ளாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் போலயே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. கமல் வந்து நேத்து தெளிவா பேசுறாரு, இவர் வந்து இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த விஜய்க்கும் இவருக்கும் உண்டான அந்த கிளாஷை பத்தி தான் சொல்ல வர்றாரு. பேசாம வாழ்த்து தெரிவிச்சு ஒரு ட்விட்டை வந்து போட்டுட்டு போயிருக்கலாம், இல்ல பக்கத்துல தானே இருக்காங்க, ஒரு நேரடியா போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்கலாம். அதை விட்டுட்டு பொறாம பிடிச்சி ஃபுல்லா மனசுல வன்மங்களை வச்சுக்கிட்டு புதுசா நான் ஒரு ஆர்கனைசேஷன் அங்க அவங்க மனைவி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இவங்க ரசிகர் மன்ற சார்பில் இருந்து ஒரு இதை வந்து வெளியிடுறாரு, இனிமேட்டு என்னுடைய புகைப்படத்தையோ என்னுடைய பேரையோ எந்த ஆர்கனைசேஷனும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இவர் மேல வெறுப்பு தான் கண்டிப்பா வரும். கண்டிப்பா அந்த நல்ல அபிப்பிராயம் அப்படின்றது வராது. சோ அதை பத்தி தான் வந்து நேற்று பேசியிருக்காரு. சோ நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் மற்ற பிற பிரச்சனைகள், இங்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவண்டா, அவரை விடாதீங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, எங்க திரும்புங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து புரிய வருது. இந்த சொசைட்டில ஒரு லெவலை அடைஞ்சவங்க, ஒரு ஹை சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்றவங்க எல்லாம் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயம் பண்ணக்குள்ளாரையும் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இங்க ஏற்பட்டிருக்கு. இங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க, ஒரு சாதாரண பத்திரிகையாளர்கள், கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இஷ்டமேனத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்களுடைய மெச்சூரிட்டியே இன்னைக்கு வந்து கேள்வி எழுப்பக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு.
பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.